வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, எல்லாம் உள்ள அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்கும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கை ரகசியம் அப்படின்னு ஒரு சிந்தனையே நாம சிந்திக்க இருக்கிறோம். வாழ்க்கையில எல்லாமே ரகசியமா இருக்கு. இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு சில விஷயங்களை நான் உங்களோட இன்னைக்கு பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற மனோநிலைக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப தேவையா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது, நம்ம எல்லாருமே ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல மாற்று கருத்து இல்லை. பட் ஹாப்பியா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது இல்லை, அதை செயல்படுத்துறது அப்படிங்கிறத நாம முதல்ல தெளிவான புரிதலுக்குள்ள வரணும். நம்ம எல்லாமே செயல்படுத்திட்டு இருக்கிறோம், அதுல மாற்று கருத்து இல்லை. சரிதானுங்களா? இன்னைக்கு ஒரு 4-5 விஷயம் உங்களோட பகிர்ந்துக்கலான் இருக்கிறோம். அது எல்லாம் நீங்க சிலதை நீங்க கடைபிடிச்சிட்டு இருக்கிறது இருக்கும், சிலது கொஞ்சம் கடைபிடிக்கிறதா இருக்கும், சிலது முற்றிலுமா கடைபிடிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். சரி, அப்படி எப்படி இருந்தாலும் இந்த விஷயங்களை கடைபிடித்தால் மட்டுமே நாம் நினைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்குள்ள நாம போக முடியும். இல்லாட்டி எல்லாரும் நினைச்சிட்டே இருக்கலாம் மகிழ்ச்சியா வாழலாம், மகிழ்ச்சியா வாழலான்னு. ஆனா அந்த நினைச்ச இடத்த அடையணும் அப்படின்னா அதுக்கு சில விஷயங்கள் நம்ம செய்யணும்ல. அதனாலதான் மகரிஷி செயல் விளைவு தத்துவம் அப்படின்னு ஒண்ணு கொடுத்தாங்க. ஒரு செயலை செஞ்சா அது விளைவு நிச்சயமா வந்தே தீரும். அப்ப எந்த மாதிரி செயலை செஞ்சா நமக்கு தேவையான விளைவு வரும் அப்படிங்கிறத நாம யோசிக்கணும். அதுல முதல் விஷயம் என்னோட சிந்தனையில என்ன இடத்துல நம்ம நிறைய மிஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, நிறைய தெரிஞ்சுக்கிறோம், பட் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு வர்றப்ப நம்மகிட்ட குறைவா இருக்கோ அப்படின்னு எனக்கு ஒரு தாட்டு. நீங்களும் சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க. நான் சொல்றதெல்லாம் அப்படியே நீங்க நம்ப வேண்டாம். பட் அதுல உண்மை இருந்தா மாத்திக்கலாம், இல்லைன்னா நீங்க அதை இக்னோர் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், சிம்பிள். சரிங்களா? ஃபர்ஸ்ட் திங், நமக்கு இப்ப எவ்வளவோ விஷயங்கள் தெரியும், இன்க்ளூடிங் எக்ஸசைஸ், மெடிடேஷன், காயக்கல்பம், இன்னும் பிலாசபில உருப்பட்ட பிலாசபி இப்ப நீங்க ஃபுல்லா தெரிஞ்சிருக்கீங்க. இப்ப நான் கூட டெய்லியும் தோன்றத சில நாட்கள்ல பேசிடுறதுனால அது எல்லாத்துலயும் என்ன சொன்னேன்னு எனக்கே கூட தெரியாது. பட் நீங்க அந்த கத்துக்கிட்டு இருக்கிற அந்த ஆர்வத்துல நிறைய விஷயம் உங்களுக்குள்ள இப்போ உள்ள போயிருக்கும் இல்லையா? அப்ப அந்த விஷயத்த நம்ம கடைபிடிச்சது எவ்வளவு அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்க இன்னைக்கு நிச்சயமா உங்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்வியா வைங்க. ஏன்னா நம்ம திருக்குறள்ல சின்ன வயசுலயே படிச்சிருக்கிறோம், கற்க கசடு அற, இல்லையா? கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு படிச்சிருக்கோம். இப்போ உதாரணத்திற்கு நான் உங்களுக்கு அந்த மன அமைதி தற்சோதனை போயிட்டு இருக்கிறதுனால அந்த ஒரு உதாரணத்தை சிம்பிளா சொல்லிட்டு அடுத்ததுக்கு போகலாம். கவலை ஒழித்தல் அப்படின்னு நம்ம ஒண்ணு படிச்சிருக்கோம். பட் படிச்சதுக்கு என்ன யூஸ் அப்படின்னா, நான் கவலை ஒழித்தல் முடிச்சுட்டேன் எனக்கு தெரியுங்கிறது யூஸ் இல்லை. அது ஒரு இன்ஃபர்மேஷன். ஆனா அது உங்க வாழ்க்கையில எடுத்து நீங்க அப்ளை பண்ணீங்களா? ஒரு நாளாவது உங்களோட மொத்த கவலைகளை எழுதி இது எந்த கவலை எதுல பிரிக்கணும், சரிதானுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, மகரிஷி கொடுத்தது, மகான்கள் கொடுத்தது ஒரு அப்ளைடு லைஃப் டெக்னாலஜி. சரி, அதை அப்ளை பண்ணாதான் ஒர்க் பண்ணும்.
சரிதானுங்களா? கரண்ட் இருக்குது அப்படிங்கிறதால உங்க வீட்டுல லைட்டோ ஃபேனோ ஒர்க் ஆகாது. நீங்க அந்த சுவிட்சை போடணும், அதை அப்ளை பண்ணணும், ப்ராசஸ் பண்ணணும் இல்லையா? அப்ப அது மாதிரி கவலை ஒழித்தல் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பிராக்டிஸா மகரிஷி கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். பட் அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு நாம் அந்த ப்ராக்டிஸை பண்ணலையோ அப்படிங்கிறது எனக்கு ஒரு தாட்டா இருக்கு. சரிங்களா? அப்ப நாம நோயை உடனடியே தீர்க்கணும்னு மகரிஷி சொல்றாங்க. அப்ப உடனடியே தீர்க்கணும்னா எப்படி தீர்க்கலாம்? சரி, ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா ஒரு மருத்துவர்கிட்ட போய் பார்க்கலாம். அவங்ககிட்ட சரியாகலைன்னா இன்னொரு நல்ல மருத்துவரை 2-3 பேரை பார்க்கலாம். சரிதானுங்களா? அப்ப சில காலங்கள் மருந்து எடுத்துக்கணும்னு சொல்றாங்களோ அதை நீங்க ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். வேற வழி இல்லை. ஏன்னா 10 ஆண்டு காலமா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆன சுகர் 10 நாள்ல போகாது நம்மளை விட்டு. இது நேச்சர். அப்படி போச்சுன்னா அது சம் சைட் எஃபெக்ட்ஸை வந்து ஹெவியா கொடுத்துட்டு கூட போகலாம். சரி, அந்த உடல் பருமன் இறக்குறதுல சொல்லுவாங்க, உங்க உடல் 120 கிலோ இருக்குங்க, அதை 70 கிலோவா மாத்தலாம், 50 கிலோ குறைக்கணும். அப்போ ஒரு வருஷம் நீங்க ட்ரைனிங் எடுக்கணும்னு சொன்னா இது வந்து சரியான மெத்தடு. மாசம் ஒரு 4 கிலோ 5 கிலோ அப்படிங்கிறது கரெக்ட். ஆனா நமக்கு என்ன, ஒரு மாசத்துல இது குறையணும். குறைக்க முடியுமா? முடியும். முடியாதுன்னு ஒண்ணும் இல்லை. பட் அதை முடிச்சீங்கன்னா உங்களோட விளைவு வேற மாதிரி போயிடும். உங்களால செயல்பட முடியாம போயிடும். இது அப்நார்மலா இருக்கும். அப்ப சில விஷயங்களை நீங்க வந்து தெளிவா முடிவெடுக்கலையோ அப்படின்னு எனக்கு ஒரு தாட்டு. அதுக்கு என்ன காரணம்னா பிராக்டிஸுக்குள்ள வரல. கவலை ஒழித்தல் அப்படிங்கிற ஒரு பிராக்டிஸ், அது வந்து எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அது அவ்வளோ பெரிய ஒரு ஞானத்தை கொடுக்கிற ஒரு பிராக்டிஸ். ஞானத்தையே கொடுத்துரும். அவ்வளோ விஷயம் அதுக்குள்ள இருக்கு. பட் அதை நீங்க எடுத்து பண்ணாதானே நடக்கும். இந்த கவலை ஒழித்தல கத்துருக்குறோம். உடனடியே தீர்க்க வேண்டியது சிலது இருக்கு. சரிதானா? அது எப்படி தீர்க்கலாம், என்ன பண்ணலாம், நீங்க தான் யோசிக்கணும். ஏன்னா உங்க லைஃபுக்கு வந்து ஃபார்முலா தான் மகரிஷி கொடுப்பாரே தவிர, அவர் வந்து உட்கார்ந்துட்டு எனக்கு என்ன கடன் இருக்கு எழுதுப்பா, இதெல்லாம் இவ்வளவு கடன் இருக்கா, சரி இதுக்கு என்ன பண்ணலாம்ப்பா, ஏதாவது வீடு இருக்கா, சொத்து இருக்கா, என்ன இருக்குப்பா, இருக்கிறத எடுத்து பாருப்பா, பார்த்துட்டு அதை வித்து கட்ட முடிஞ்சுன்னா கட்டுப்பா, இல்லை வேற ஏதாவது மேனேஜ் பண்ண முடியுமான்னு பாருப்பா. சரிதானுங்களா? நீ புதுசா கடன் வாங்காம இருக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணுமோ பண்ணு. இல்ல சோர்ஸ் கட்டுறதுக்கான சோர்ஸ் இல்லாட்டி அவங்ககிட்ட கூப்பிட்டு நேரடியா பேசு, இந்த மாதிரி சோர்ஸ்ல சிக்கிட்டேன், இந்த மாதிரி ஒன்று பண்ணி தர்றேன், கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறேன், ஏதாவது சம்திங் நீங்க தான் யோசிக்கணும். அதுக்கு வந்து ஃபார்முலா தான் மகரிஷி கொடுப்பாங்களே தவிர, நம்ம கூட வந்து உட்காந்து நம்ம கடன் எல்லாம் எடுத்து எழுதி உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கு, சொத்தெல்லாம் விவரமெல்லாம் எடுத்து எழுதி அவங்க பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா கொடுத்தா அப்ளை பண்ணணும். சரி, அப்ப இம்மீடியட்டா முடிக்கணும் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அது இம்மீடியட்டா முடிக்கிறது நீங்க இம்மீடியட்டா முடிச்சிடணும். அது முடிக்காம வச்சுட்டே இருந்தீங்கன்னா அது லைஃப் லாங் உங்களுக்கு அது தொந்தரவாவே தான் இருக்கும். பெரிய தொந்தரவாகவும் நாளைக்கு மாறும் அது. சரிதாங்களா? அதை நம்ம பார்க்கிறோம் சமுதாயத்தில். இந்த இடத்துல முக்கியமா அலட்சியப்படுத்த வேண்டிய கவலைகள்னு மகரிஷி நிறைய வந்து சொல்லி வச்சிருக்காங்க. சரிதாங்களா? நம்ம கூட என்ன சொல்றது, அந்த தேவையில்லாத பேச்சுக்கள் வந்து கூட இருக்கிறவங்க கண்டிப்பா பேசுவாங்க. ஏன்னா சொசைட்டி அப்படின்னாவே அது அப்படித்தான் இருக்கும். அது ஒண்ணுமே நீங்க வந்து பண்ண முடியாது. பொறாமை அப்படிங்கிறது எங்க இல்லாம இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சரிதானா? ஒரு நாய் அழகா வந்தா கூட அழகா இருக்குதுன்னு பொறாமப்படுற அளவுக்கு ஆயிப்போச்சு. சரிதானா? அப்ப அது என்னன்னா, பொறாமை வந்து நிச்சயமா இருக்கும். சரியா? சிலரோட செயல்கள், மற்றவங்களோட கருத்து வேறுபாடு, நம்ம கர்மா போக்குறதுக்கான விஷயங்கள், இது எல்லாமே நிகழ்ந்துட்டே தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை இன்னைக்கு சொல்ற நல்லா மனதில் வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம நிறைய இடத்துல அந்த இடத்துல சறுக்கி போய் நின்னுக்கிறோம். சரிண்ணா? நான் பல முறை சொல்றேன், அந்த கழுத கதையை நீங்க அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? கழுத கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாயை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நாய் உங்களை பார்த்து குறைக்கும். சூரியனை பார்த்து நாய் குறைச்சா நாய்க்கு தான் வாய் வலிக்குன்னு சொல்லுவாங்க. சூரியனுக்கு எதுவும் ஆகாது. இப்ப நீங்க சூரியனா இருங்கன்னு சொல்றாங்க மகரிஷி அங்க. சரிதானா? இந்த கழுத கதையை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அடிக்கடி சொல்ற நினைச்சு பார்க்கற விஷயம் வந்து, என்னை சிலர் வந்து பாராட்டுவாங்க, சிலர் வந்து திட்டுவாங்க. சரிதானுங்களா? அப்போ நம்ம வந்து எல்லாரோட
மைண்ட்லேயும் வந்து 100% நம்ம வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாது. இன்னைக்கு நீங்கள் உள்ள எவ்வளோ பேர் இருக்கீங்க? ஜஸ்ட்டு இதில் ஒரு 269 பேர், அதில் ஒரு 150 பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 400 பேர் 500 பேர் இருக்கிறீங்கன்னா, பட் அந்த 400 பேரை என்னோட ஸ்பீச் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா எனக்கு தெரியாது. புரியுதா இல்லைங்களா? ஆனா நான் எனக்கு ஆத்மார்த்தமா என்ன நான் செய்யணும்னு நினைக்கிறேன்னா அது செய்யணும், அவ்வளவுதான். இறைவன்ட்டும் குருவிட்டையும் ப்ரே பண்ணிக்கிறேன். இன்னைக்கு இந்த மக்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை என் மூலமா கொடுங்கன்னு கேட்கிறேன். அவ்வளவுதான் பண்ண முடியும் நான். புரியுதா இல்லைங்களா? அதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணலாம், நான் யோசிக்கலாம், அதை பற்றி சிந்திக்கலாம். சரி, அதுக்கு என்னால் எவ்வளவு தீவிரமா பண்ண முடியுமோ அந்த தீவிரமா பண்ணி இந்த மக்கள் இப்ப துன்பத்திலிருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நான் யோசிச்சு என்னால் கொடுக்க முடியும். அப்படிதான் கொடுக்க முடியும். இது சிலர் கமெண்ட்ல போடுறாங்க, ஐயோ இன்னைக்கு என்னோட மனோநிலை அப்படியே நீங்க பேசிட்டீங்க, என்னோட பிரச்சனைக்கு அப்படியே தீர்வை நீங்க கொடுத்துட்டீங்கிறாங்க. சிலருக்கு இது ஒரு சாதாரண ஒரு செய்தியாக இருக்கலாம், சிலருக்கு ஒரு தேவையில்லாத விஷயமா கூட இருக்கலாம். பை சான்ஸ், அது எனக்கு தெரியாது. நான் உங்க 400 பேரையும் என்னால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது. புரியுதா இல்லைங்களா? ஆனா இந்த 400 பேருக்கு பொதுவான ஒரு விஷயத்த உங்ககிட்ட என்னால பேச முடியும். அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், எப்பவுமே உலகத்துல எல்லாருக்கும் நல்லவனா இருக்க முடியாது. சரிதானே? ஏன்னா நாம வேற, அவங்க வேற. மகான்களையே தூற்றக்கூடிய ஒரு இடத்துலதான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மகான்களையே கல்லில் அடிச்சு கொண்டு விஷம் கொடுத்து கொண்ட ஒரு கூட்டம் தான் நீங்களும் நானும். இப்ப நாம மட்டும் ஒன்றும் பெருசா ஒன்றும் ஒரு புதிய உலகத்துக்குள்ள வரல, அந்த உலகத்துக்குள்ளதான் வாழ்றோம். அப்படி இருக்கிறப்ப இந்த சமுதாயத்தினுடைய கருத்துக்களை எந்த அளவுக்கு எடுத்துக்கணும்? நான் உங்களுக்கு பல முறை அந்த உதாரணத்துக்கு கூட சொல்லியிருக்கிறேன். ஒரு மகான் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாருன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, சரிதானா? ஆனா ஒரு சாதாரண மனிதன் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றான்னா அதுக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, சரிதானே? ஏன்னா அவனுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க உலகியல சார்ந்துதான் இருக்கும். அதைத்தான் அவனால பேச முடியும். அத கண்ணோட்டத்துல தான் உங்களை அவனால பார்க்க முடியும். அது அவனுடைய தவறும் அல்ல, நம்முடைய கர்மா, சமுதாயத்தினுடைய சூழல். அப்ப இந்த லைஃபுக்கு என்ன வேணும் என்ன வேண்டாங்கிறத நீங்களும் நானும் தான் தீர்மானம் பண்ணணும். சரி, அப்ப நிறைய பேர் என்ன பண்றோம்னா பிராக்டிஸ் இல்லை. நான் ஓப்பனா சொல்றேன், உங்ககிட்ட டிக்ளேர் பண்றேன், சரிங்களா? நீங்க இப்ப 7-8 மாசமா, இப்போ 10 மாசம் ஆக போதா, 10 மாசமா, நீங்க 10 மாசம் வந்தாலும் சரி, 10 வருஷம் வந்தாலும் சரி, உங்களுக்கு மன நிம்மதி வேணும், உடல் ஆரோக்கியம் வேணும்னா பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ். வேற வழியே கிடையாது. பயிற்சி பண்ணணும். தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால அறிவு குப்பை சேர்றதுனால ஒரு பெரிய பிரயோஜனம் இல்லை. என்ன இந்த மாதிரி வகுப்பு எடுக்க சொன்னா என்னை விட சிறப்பா நீங்க வகுப்பு எடுக்கலாமே ஒழிய உங்களால் அந்த பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வர முடியாது. உங்க பேச்சுக்கள் போய் ஒருத்தருடைய மாற்றத்தை ஏற்படுத்தாது, உங்களுடைய உணர்வுகள் தான் மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்ப கவலை இல்லாம நான் பேசினேன்னா தான் உங்களுக்கு கவலை இல்லாத ஒரு மனோநிலை, பக்குவ நிலை வருமே தவிர, கவலைப்பட்டு கொண்டே நான் கவலை பற்றி ஒளித்தல் பத்தி பேசினேன்னா பிரயோஜனம் இல்லை. அப்ப அந்த நிலைக்கு நம்ம வரணும்னா இயல்பாவே சிலருக்கு நமக்கு அந்த பக்குவ நிலை வந்திருக்கும், வெரி பெஸ்ட். பட் எல்லாராலையும் அதை பெற முடியுமானா நிச்சயமா பெற முடியாது. அதுக்கு பை பிராக்டிஸ். நீங்க இப்போ உடற்பயிற்சி, காயகல்ப, தியானத்துல காட்டுற அந்த பிராக்டிஸ், அந்த முக்கியத்துவத்தை கொஞ்சம் தற்சோதனை பயிற்சியிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்றாங்க. தற்சோதனையில் பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் தான் வந்துங்க கண்டினியூவா பண்றது இருக்கு. சில விஷயம் வந்து ஒன்ஸ் நீங்க பண்ண லைஃப் செட்டில்டு அந்த மாதிரி இருக்கு. புரியுதுங்க? சில விஷயங்கள் அப்படிதான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சில கவலைகள் அனுபவிச்சே தீர்க்கணும். ஒரு தீராத நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒரு நோய் இல்லை, பட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. சரி, கொஞ்சம் கஷ்டமா தீர்க்கக்கூடிய ஒரு நோய் வந்துருச்சு, என்ன பண்ணலாம்? கேன்சரே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணலாம்? சரி, சரியான முறையில போனா கேன்சரை 1 மாசத்துல குணப்படுத்துற அளவுக்கு இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு பக்கம். சரியா? சரி, வந்துருச்சு, என்ன பண்ணலாம்? வாட் நெக்ஸ்ட்? அடுத்தது என்ன பண்ணலாம்? இனி இருக்கக்கூடிய காலத்துல என்ன பண்ணலாம்? இல்ல இது மீண்டு வர்றதுக்கு என்ன பண்ணலாம் நம்மளால முயற்சி பண்ணலாம்? புரியுதா இல்லைங்களா? சரி, வந்துருச்சு, என்ன அதை அனுபவிச்சுதான் அவனு, வேற வழி இல்லை. சரி, ஒரு மரணம் நிகழ்ந்துருச்சு, அதுக்கு முற்றுப்புள்ளி நீங்க வைக்கணுமா வேண்டாமா? நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மரணம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உங்க மனசுல உருவாக்கிட்டே இருக்குதுன்னா, மகரிஷி என்ன சொல்ற, இது நீ அனுபவிச்சு தீர்க்க வேண்டியது, அனுபவித்து சிந்தித்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது. சரிதானுங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அனுபவிச்சு சிந்திச்சு அதை ஏற்றுக்கொள்ளணும். மரணம்னா இயல்புதான், சரியா? துன்பம்னா இயல்புதான். சொல்லுங்க, யாரோட வாழ்க்கையில 100% இன்பம்? சொல்லுங்க பார்ப்போம். யாரோட வாழ்க்கையிலும் கிடையாது. நாம் அப்படி ஒரு கற்பனையா நினைச்சிட்டு இருக்கோம். பாரு, அவன் பாரு அப்படி இருக்கான், இவன் பாரு இப்படி இருக்கான், ஏத்து வீட்டுல பாரு அப்படி இருக்காங்க, பக்கத்து வீட்டுல பாரு இப்படி சம்பாதிக்கிறாங்க. நல்லா சீரியஸா சொல்றேன்,
சரிதாங்களா? நீங்க யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு அவங்க கூட போய் ஒரு முறை பேசுங்க. சரி, அவங்க உடல் நலத்தை பத்தி விசாரிங்க. அவங்க மனநலம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவங்க உறவுகளுக்குள்ள எப்படி இருக்குன்னு பாருங்க. கும்பிடு போட்டு வந்துடுவீங்க. இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிறது உலகம் முழுக்க இருக்கிற நியதி. சரிதானுங்களா? அதனால தயவு செய்து கொஞ்சமாவது பிராக்டிஸ்க்குள்ள வாங்க. பட் இந்த விஷயத்துல கொஞ்சம் ஆழமாவே வாங்கன்னு சொல்றேன். ஒரு மரணம் நிகழ்ந்துருச்சு, என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ண முடியாது. சரிதானா? மகரிஷியே இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, மரணம் நிகழ்ந்தா நிகழ்ந்ததுதான். சரி, அதை நீங்க அக்செப்ட் தான் பண்ணணும். பிறந்தது சாக போறோம், அவ்வளவுதானே. என்ன கொஞ்சம் முன்னாடி செத்தா பின்னாடி செத்தான், அவ்வளவுதான். முன்னாடி நல்லா செத்தானா சந்தோஷமா இருக்க வேண்டியதானே, பின்னாடி இருந்து கஷ்டப்பட்டு சாகிறது. சரிதானே? இருந்து என்ன பண்ண போறான் அப்படி ஒரு கேள்வி கேளுங்களேன். சரிதானே? ஒரு அம்மா மெசேஜ் போடுறாங்க, என்னோட பையன் இறந்துட்டான், இருந்து என்ன பண்ண போறான் யோசிங்க நீங்க. இருந்தா ஒரு கல்யாணம் நடக்கும். சரிதானா? ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், 90 நாள் சந்தோஷமா இருப்பான். அப்புறம் என்ன பண்ணுவான்? பொண்டாட்டி டார்ச்சர்லயே சாவான். அதுதான் நடக்கும். குழந்தை 2 பெத்துட்டுருவான், அதுக்கு அவன் படாத பாடுபடுவான். அவனுக்கு ஒரு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி சொந்த பந்த இது இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, சோழி முடிஞ்சுது. சரிதானே? அவன் படாத கஷ்டப்பட்டு சாவான். வாழ்நாள் முழுக்க இது நடக்கும். சரி, அப்புறம் சொத்துல இருந்து நீங்க அதை எடுத்துதான் பாருங்களேன். 10 பேர் வாழ்க்கையை தான் பாருங்களேன், என்னத்தை சாதிக்க போறோம்னு. சரிதானே? இப்ப நம்ம மாதிரி ஆன்மீகத்துக்கு வந்தாலும் போராடுவான் கொஞ்ச நாளைக்கு, பயங்கர போராட்டமா தான் இருக்கும் வாழ்க்கை. பட் இது ரொம்ப இதான் நான் சொல்லல. பட் நீங்க புரிதலுக்குள்ள வாங்கங்கிற, திரும்ப திரும்ப அந்த விஷயத்துக்கு ஒரு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காம நீங்க தொடர்ச்சி பண்றீங்க. அதை அனுபவிச்சுதான் ஆகணும். ஆமா, அனுபவிச்சுதான் ஆகணும். பணம் போயிருச்சு, ஆமா போயிருச்சு, அவ்வளவுதான். ஜஸ்ட் நான் தான் மாத்தி யோசிங்கன்னு சொல்றேன். சரி, அடிபட்டு போயிருச்சு போயிருச்சு, என்ன பண்ணுவீங்க? சரிதானே? வீட்டுல யாரோ ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, 2 லட்சம் ரூபாய் போயிருச்சு, என்ன பண்ணுவீங்க? உட்காந்துட்டு அழுவீங்களா? அழுவ மாட்டீங்க. 2 லட்சம் ரூபாய் போயிருச்சு. சரிண்ணா, இதை ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டான்னா 2 ஒண்ணுதான். 2 லட்சம் உங்ககிட்ட போகணும்னு இருக்கிறது ஒண்ணு. என்ன, அந்த பக்கம் ஒருத்தர் அடிபட்ட ஒரு வலிய வேதனையை துக்கத்தை கொடுத்து உங்ககிட்ட இருந்து போகுது. இது வலி வேதனை துக்கம் இல்லாம உங்ககிட்ட இருந்து போகுது. சந்தோஷப்பட வேண்டியதானே. அது ஏன் புலம்புறீங்கன்னு. முடிஞ்சா வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க, வேண்டான்னு சொல்லல. பட் துன்பப்பட்டுட்டே ஏன் ட்ரை பண்றீங்க? கவலைப்பட்டுட்டே ஏன் ட்ரை பண்றீங்க? சரிதானே? நான் மறுபடியும் சொல்றேன், தயவு செய்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வாங்க. சரிதானுங்களா? இப்ப இந்த வேதாத்திரியம் எனக்கு தெரிஞ்சு இப்ப நீங்களாம் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஞான நிலைக்கு நம்ம எல்லாம் வந்திருக்கலாம். என்ன காரணம்னா, உட்கார்ந்து எதையுமே நம்ம இதுதான் திட்டவட்டமா முடிவு பண்ண. அதே மாதிரி ஆசை சீரமைத்தல் ஒண்ணு எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்காக நான் சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். ஆசை சீரமைத்தல் ஒண்ணு எடுத்துக்கோங்க, பட்டியலிடுங்க, இது தேவையான்னு பாருங்க. நிறைய பிரச்சனை உங்களுக்கு தீர்ந்துடும், இன்னைக்கே தீர்ந்துருங்க. ஆனா உட்கார்ந்து நீங்க செய்யணும் இல்ல. உங்களுக்கு என்ன ஆசை வேணா இருக்கட்டும், அது வீடு கட்டணும்னு இருக்கட்டும், நகை வாங்கட்டும்னு இருக்கட்டும், சரியான பிள்ளை படிக்க வைக்கணும்னு இருக்கட்டும், கல்யாணம் பண்ணணும்னு இருக்கட்டும், சரிங்களா? இன்னும் உங்களுக்கு இருக்கிற ஆசைகள் எல்லாம் பட்டியலிடுங்கன்னு சொன்னோம். அதெல்லாம் நம்ம பேசி 6 மாசம் ஆச்சு, அதனால நீங்க மறந்துட்டீங்களோ என்னவோ தெரியல. அந்த தற்சோதனை எல்லாம் இப்ப எப்படி உடற்பயிற்சி நீங்க டெய்லியும் செய்யறீங்களோ, அப்படி தற்சோதனையும் நம்ம டெய்லியும் செஞ்சுட்டே வரணும். அதுல பர்டிகுலரா நமக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்தா அந்த தற்சோதனையும் நம்ம நல்லா செய்யும். சரிதானுங்களா? அப்ப நமக்கு என்ன பெரிய இந்த சமுதாயத்தில் பிரச்சனைனா, எல்லாரும் மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய என்ன பண்றோம், கம்பேர் பண்ணி எதிர்பார்க்கிறோம். அந்த இடத்துலதான் நம்ம நிறைய சிக்கிக்கிறோம். சரி, அப்ப அதுல இருந்தெல்லாம் தெளிவுக்கு நீங்க வரணும். அதுதான் உண்மையான ஒரு ஆன்மீக வாழ்க்கை. மறுபடியும் இந்த பக்கம் கேட்டுட்டு அந்த பக்கம் போய் கம்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வேஸ்ட். அது வேஸ்ட். அப்படி பொருளை பெருக்கிறதாலையும் பிரயோஜனம் பெருசா ஒண்ணு நீங்க அடைய முடியாது. மாறா துன்பத்தை வேணா நீங்க அனுபவிக்கலாம். சரிங்களா? சொத்தை சேர்க்காம விட்டு செத்துட்டீங்கன்னா உங்க பையனும் பிள்ளைய அடிச்சுக்க மாட்டாங்க. சரிங்களா? சொத்தை சேர்த்துட்டீங்கன்னா அது 2 பேரும் பிரிஞ்சே போயிடுவாங்க, அடிச்சுக்குவாங்க, வெட்டிக்குவாங்க, குத்திக்குவாங்க, கோர்ட்டில் கொலைகேஸ் வரைக்கும் போயிடும். சரிதானே? அவங்க குடும்பத்துக்குள்ள நிம்மதியா இதுக்கு எடுத்துட்டுருவீங்க நீங்க சொத்தை சேர்த்து. உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அப்ப அது ஒரு விஷயம் அல்ல, அங்க கர்மாங்கிறத முக்கியமான நோக்கமா இருக்கு. அதனால பேஸ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆசை சீரமைத்துல தேவையில்லாத ஆசையா, இது தேவையா, வசதி வாய்ப்பு இருக்கா, விளைவு என்ன வரும், தேவையில்லாட்டி விட்டுருங்கன்ற. நான் அதை விட்டுருங்க. வசதி வாய்ப்பு இல்லையா, அதையும் விட்டுருங்க.
சரியா? 5 வருஷமா 10 வருஷமா 20 வருஷமா வசதி வாய்ப்பு வந்ததுக்கு அப்புறம் பண்ணுவோம். இப்ப விட்டுருங்க. சரிதானுங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இங்க பெருசா இல்லைங்கிறத நீங்க புரியணும். தயவு செஞ்சு நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றேன்னா, செயல்படுத்தணும். கத்துக்கிட்ட விஷயத்த அதை செயல்படுத்தி அதனோட பலனை அனுபவிக்கணும். அதுதான் ஆன்மீகத்தினுடைய மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயம். இப்ப எல்லாமே நம்ம எல்லாமே கத்துக்கிறோம், நிறைய கத்துக்கிறோம். சரிங்களா? இன்டர்நெட்டு, யூடியூப், மீடியா, லொட்டு லொஸ்க்குன்னு நிறைய நம்ம உள்ள போயிட்டே இருக்கு. பட் ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு வர்றப்போ நம்ம எப்பவும் போல நின்றுறோம். சரி, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் சிந்திச்சு பார்த்தா, எல்லாமே கேட்கிறப்பெல்லாம் கேட்கிறோம். சரி, என்ன காரணம்னு பார்த்தா டைம் இல்லை. நம்ம சொல்ற ஒரே விஷயம் டைம் இல்லை, டைம் இல்லை, டைம் இல்லை, டைம். எனக்கு நேரம் பத்தல, எனக்கு நேரம் பத்தல, எனக்கு நேரம் பத்தல. என்ன நேரம் பத்தல? என்னதான் நேரம் பத்தல சொல்லுங்க. சரி, வெற்றி வேலை எல்லாத்துக்கும் பல மணி நேரத்தை ஒதுக்கக்கூடிய இந்த சமுதாயம், நான் உங்களை சொல்லல, நீங்க கொஞ்சம் திட்டமிட்டு சரியா போயிட்டு இருப்பீங்க. பட் நம்மளுக்கு ஒரு அனலைஸ் எடுத்துக்கணும். இன்னைக்கு ஒரு க்ஷணத்து கூட நீங்க வீண் பண்ணக்கூடாது இல்லையா? சரி, ஒரு க்ஷணத்து கூட நீங்க வீண் பண்ணீங்கன்னா லைஃப் வீணாயிடுச்சுன்னு அர்த்தம். ஞானம் அடைகிறது நீங்க தள்ளி போட்டீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப நிறைய பேருக்கு நிறைய டைம் கிடைக்குது. 24 hours அவ்வளோ யூட்டிலைஸ் பண்றதுக்கான டைம் கிடைக்குது. பட் அது எப்படி நீங்க பயன்படுத்துறீங்க? தயவு செஞ்சு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் சார்ட்டை ரிவைஸ் பண்ணுங்க. நீங்க ரொம்ப நாள் இருக்குன்னு நினைக்கிற போட்டு அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. சரிதானுங்களா? தயவு செஞ்சு ரிவைஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா மாசத்துக்கு 30 நாள் கணக்கு போட்டீங்கன்னா 720 மணி நேரம் நமக்கு இருக்கு. ஒரு மாதத்துக்கு 720 மணி நேரம். சரிதானுங்களா? இல்ல ஒரு வாரத்துக்குன்னா 168 மணி நேரம் வரும்னு நினைக்கிறேன். சரிதானுங்களா? 168 மணி நேரம் கால்குலேட் பண்ணுங்க. 168 மணி நேரம் உங்களுக்கு ஒரு வாரத்தில் இருக்கு, 720 மணி நேரம் ஒரு மாதத்தில் இருக்கு. சரிங்களா? அது எப்படி யூட்டிலைஸ் பண்றது? நம்ம இலக்கு என்ன? உங்களுக்கு என்ன வேணும்? நான் அந்த இடத்துல என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்காக நீங்க அந்த டைமை மேனேஜ் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு மன அமைதி இல்லாம இருக்கிறீங்கன்னா, இப்போ உங்களுக்கு மன அமைதி தான் அங்க வேணும். அப்போ பட் மன அமைதிக்கு என்ன பண்ணணும்? தற்சோதனை பண்ணணும், தியானம் பண்ணணும், பயிற்சிகள் பண்ணணும், சிந்திக்கணும். சரிதானே? இதுதானே பண்ணணும். மன அமைதிக்கு இதை தவிர நீங்க வேற என்ன பண்ணணும்? தியானம் பண்ணி சிந்தனை பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சது, அவ்வளவுதானே. தற்சோதனை பண்ணா வேலை முடிஞ்சது. உங்களையே சுய ஆய்வுக்கு எடுத்துக்கோங்க. வாழ்க்கை தத்துவம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன கொடுத்தாச்சு? சிறப்பா ஒரு வாய்ப்பாடை கொடுத்தாச்சு. சரிங்களா? ஃபார்முலா சார்ட்டை கொடுத்தாச்சு. உங்க எல்லாருக்குமே A to Z இப்ப தெரியும். நீங்க இப்ப புத்தரை எடுத்து படிச்சாலும் உங்களுக்கு புரியும், ஓஷோவை எடுத்து படிச்சாலும் புரியும். சரிதானா? மிர்தாத்தை எடுத்து படிச்சாலும் புரியும். எதை நீங்க படிச்சாலும் புரியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு பேஸ் இப்ப ஸ்ட்ராங் பண்ணியாச்சு. இப்ப நீங்க தான் உங்களுக்கு அனலைஸ் பண்ண, நான் யாரு, நான் எங்க இருந்து வந்தேன், எதுக்கு வந்தேன், எங்க போகணும், அப்ப நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அப்ப என்ன பண்ணணுங்கிறது இது வருதா? வந்தா வச்சுக்கோங்க, வரலைன்னா விட்டுருங்க. என்ன பண்ணக்கூடாதோ அதைத்தான் பண்ணிட்டே இருக்கும். சரியா? வந்தது சம்பாதிக்க அல்ல, வந்தது இறையுணர்வை பெற. சம்பாதிப்பது அதற்கான ஒரு தேவை நிறைவேற்றற்கான விஷயம். சரி, இது அறியாத இந்த மக்கள் பொருளாதாரத்துல ஓடுறாங்கன்னு நாமளும் பொருளாதாரத்துல ஓட வேண்டியது இல்லை. ஒரு வாசகம் என்னோட பையனுடைய ஸ்கூல்ல நான் படித்தேன், இது முன்னாடி சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நீங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உலகத்துல எல்லாருமே செய்யறாங்கிறதுனால கெட்டது சரியாகாது. சரிங்களா? உலகமே இதை ஃபாலோ பண்ணுதுங்கிறதுனால கெட்டது சரியாகாது. உலகம் இதை ஃபாலோவே பண்ணலைங்கிறதுக்காட்டி நல்லது தப்பாகாது. சரிதானுங்களா? உலகமே 8 மணிக்கு எந்திரிக்குதுன்னா அது உலகமே 8 மணிக்கு எந்திரிச்சா 8 மணிக்கு எந்திரிக்க நல்லதாயிருமா? இல்லை யாருமே 7 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிக்கிறது இல்லைங்கிறதுனால 5 மணிக்கு எந்திரிக்கிறது தப்பாயிருமா? சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எது சரி எது தப்புன்னு பாருங்க. எது எல்லாரும் செய்யறாங்க செய்யலைன்னு பார்க்க வேண்டாம். புரியுதாங்களா? எது உங்க வாழ்க்கைக்கு இன்பத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும்னு பாருங்க. பணம் இன்பத்தை கொடுக்காது. சரிதானா? அப்ப பணம் வேண்டான்னு நான் சொல்லல, கண்டிப்பா பணம் வேணும். சரிதானுங்களா? அது வேற. பட் அது கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ஸை உங்க மன அமைதிக்கு ஏன் நீங்க கொடுக்கல? உங்க லைஃப்ல ஒரு 5 விஷயம் அல்லது 10 விஷயம் தானே முக்கியமா தேவை இருக்கு. என்ன தேவை? உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் தேவையா இருக்கும், அதானே உங்க பிரச்சனை. நோட் பண்ணுங்க. மன அமைதி தேவையா இருக்கும், உறவுகள்ல இணக்கம் தேவையா இருக்கும், பொருளாதாரத்துல மேம்பாடு தேவையா இருக்கும்,
சரிதானுங்களா? வேற என்ன, மக்களுக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ண ஒரு 5 விஷயம் எடுத்துக்கோங்க, அல்லது 10 விஷயம் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. சரிதானா? ஃபர்ஸ்ட் பீரியாரிட்டி அதுக்கு கொடுங்கன்ற நான். சரியா? உடல் நலம் இல்லைன்னா உடலை எப்படி ஆரோக்கியப்படுத்தலாம்? சரிதானா? அதற்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் போலாமா, இல்ல அதுக்கு ஏதாவது பயிற்சிகள் பண்ணலாமா? சரியா? உணவு முறை ஏதாவது நம்ம மாத்தலாமா, ஏதாவது ட்ரை பண்ணலாமா? ஜஸ்ட் உடல் நலம் தான் இம்பார்ட்டன்ஸா இருக்குன்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் டைம் ஒதுக்குங்க. இல்ல எனக்கு மன அமைதி இல்லை, அது பெரிய பாதிப்பா இருக்கு, அப்ப மன அமைதிக்கான நேரத்தை ஒதுக்குங்க. அங்கதான் வரும் தியானமும் தற்சோதனை. தியானம் கூட நீங்க எல்லாரும் ஓரளவுக்கு நல்லா பண்ணிடுறீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கூட நிறைய பேர் நல்லா பண்ணிட்டீங்க. ஆனா தற்சோதனை பண்றது கிடையாது. இரவு நான் 8:30 மணிக்கு நடத்துறது மட்டும் தற்சோதனை கிடையாது. புரியுதா இல்லைங்களா? அது வந்து வேலைக்கு போறவங்களுக்கான தற்சோதனை. அதாவது காலையில் எந்திரிச்சு தன்னோட வேலையெல்லாம் கடமையெல்லாம் முடிச்சுட்டு 8 மணிக்கு வேலைக்கு போய் நைட் 8 மணிக்கு வர்றவங்களுக்கு தான் நான் நடத்துற தற்சோதனை ஆப்டபிள். வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நான் நடத்துற தற்சோதனை ஆப்டபிள் கிடையாது. நீங்க 2 மணி நேரம் உட்காருங்க வீட்டுல இருக்கிறப்போ. சரிதானே? திட்டமிடுங்க, பிளான் பண்ணுங்க. மன அமைதி இல்ல, ஞானத்தையே அடைஞ்சிடலாம். புரியுதா இல்லைங்களா? நீங்க நிறைய பேர் கேட்கறாங்க, எப்படி நீங்க வேலைக்கு போயிட்டு இது பண்றீங்க? முடியும்னா முடியும். சரிதானே? அதுக்கு நீங்க தான் உங்களை வந்து கமிட் பண்ணிக்கணும். வேற யாரும் வந்து கமிட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க உங்க நேரத்தை சரியா திட்டமிடலைன்னா, சரியாங்களா, நேரம் உங்களை வேற மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிடும். தேவையில்லாம பேசிட்டு இருப்பீங்க. பேச்சை நிறுத்துங்க தயவு செய்து. அப்படி இருக்கீங்களான்னு தெரியல, பட் இருந்தா தயவு செஞ்சு நிறுத்துங்க. எதுக்கு சும்மா பேசிட்டு? ஒரு காசுக்கு பிரயோஜனம் இருக்காது. சரியா? மணிக்கணக்கில் போட்டு அருன்னு அறுத்து அது என்னதான் பேசுவீங்கன்னு தெரியல. நம்ம கீழர் மகேஷ்குமார் ஐயா வந்து பெண்கள் பேசினாதான் எனர்ஜி வரும்னு வேற சொல்லிட்டு போயிட்டார். சரிதானே? அதுக்காகவே நிறைய பேர் பேசுவீங்களே, அப்படியெல்லாம் கிடையாது. தியானம் பண்ணாலும் எனர்ஜி வரும். சரிதானுங்க? மற்றவங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லதா இருந்தா பேசுங்க. சரிதானே? மணிக்கணக்கில் பேசி நேரத்தை கொலை பண்றதை பாக்குறோம் கண்ணுக்கு முன்னாடி. கஷ்டமா இருக்கு. புரியுதா இல்லைங்களா? அது இந்த சோசியல் மீடியா இது வேற, செல்போன் வேற, இது வேற எடுத்து பழகிட்டுமா, உள்ள போனா ஷார்ட்ஸ்குள்ளேயே ரீல்ஸ்குள்ளேயே பல மணி நேரம் வீணா போகுது. அதாவது வெட்டியா வீணாக்கிறதுக்கு நேரம் நிறைய இருக்கு நம்ம கிட்ட. ஆனா நமக்கு தேவையானது பண்றதுக்கு நேரம் நம்ம கிட்ட இல்லை. இதுதான் நம்ம பிரச்சனை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மன நிம்மதியாகணும், அமைதியான நீங்க தற்சோதனை உட்கார்ந்து பண்ணணும், தீவிரமா பண்ணணும், மீண்டும் மீண்டும் பண்ணணும். சரிங்களா? ஒரு முடிவு, தெளிவான முடிவு துணிவா நீங்க எடுக்கணும். சில விஷயங்கள் அதை எடுத்தா மட்டும்தான். ஒன்ஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அப்புறம் பிரச்சனை இல்லை. ஒரு மரணத்தை பற்றி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, ஆமா மரணம்ங்கிறது இயல்பு, சாகத்தான் போறாரு, சரி இப்ப முன்னாடியே போயிட்டாரு, என்ன இப்ப பிரச்சனை? ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம கூட தானே இருக்காரு, ஆத்மாவா நம்ம கூட இருக்காரு. சரிதானா? புலம்புறதால என்ன பிரயோஜனம்? புலம்புறதால நாமளும் கேட்டு அவரையும் சேர்ந்து ஆன்மாவையும் சேர்ந்து கெடுப்போம், குடும்பத்தையும் சேர்ந்து கெடுப்போம். சரிதானா? இன்னும் நோய்வாய்ப்படுவோம். தேவையா இது? சொல்லுங்க. அப்ப இனிமேல் இந்த மாதிரியான சிந்தனை வந்தா நான் புலம்ப மாட்டேன். நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர் எங்கூட தான் இருக்காரு, அக்செப்ட் பண்றேன். இன்னும் அவர் என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அதை நான் செய்யறேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்றேன். புரியுதா இல்லைங்க? இன்னும் அவருடைய கடமைகளை தான் நிறைவேற்றினா நான் நிறைவேற்றுறேன். அந்த சோர்ஸுக்குள்ள நீங்க வரணும். அது ஒரு முறை என்னெல்லாம் நினைச்சா பத்தாது. அது நீங்க மனோநிலை எப்படி இருக்குன்னு தெரியல. உங்களோட மனநிலைக்கு தகுந்த மாதிரி 1000 முறை கூட நீங்க நினைக்கிறதா திரும்ப திரும்ப நினைங்க. அதான் உங்க மன அமைதி கெடுக்குது. இப்ப மன அமைதி வேணும்னா அதற்கு நேரம் ஒதுக்குங்கன்னு நான் சொல்றேன். இல்ல பொருளாதாரத்துல பிரச்சனை, என்ன பண்ணலாம்? உட்காந்துட்டு புலம்புறதால பொருளாதாரம் வந்துருமா? கூரை பிச்சுக்கிட்டு வந்துருமா? சரிதானுங்க? இல்ல ஆதிசங்கரர் கூப்பிட்டு கூரை பிச்சுக்கிட்டு கொட்ட சொல்லிடுவோமா? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. சரிதானே? பொருளாதாரத்துல பிரச்சனைனா உட்காருங்க, திட்டமிடுங்க, பட்ஜெட் போடுங்க, எதுல வரவு வருது, எதுல செலவு வருதுன்னு பாருங்க, எந்த இடத்த குறைக்க முடியும், எந்த இடத்த உயர்த்த முடியும்னு பாருங்க. நீங்க வேலைக்கு போகணுமோ ஒரு ஆள் வேலைக்கு போங்க. என்ன பிரச்சனை? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேலைக்கு போனாலே நல்லதுதான். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், என்னன்னு உட்காந்து யோசிங்கன்னு சொல்றேன், சிந்திங்கன்னு சொல்றேன், அதை திட்டமிடுங்கன்னு சொல்றேன். அதுக்கு இதுக்கு நேரம் ஒதுக்க. அப்புறம் நேரம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச நான் நிறைய பேர்கிட்ட ஏன் செய்யலைன்னா நேரம் இல்லை. சரி, எக்ஸசைஸ் ஏன் செய்யல? நேரம் இல்லை. நான் ஒருத்தர் சொல்றேன் அன்னைக்கு, சரிண்ணா ஏங்க பயிற்சி பண்றீங்களா? உடம்பு இவ்வளவு சிரமப்படுதே, பயிற்சி பண்றீங்களா? நேரம் இல்லைங்க. சரிதானா? அப்ப நான் அவர்கிட்ட சொல்றேன், ஐயா காலையில மொத்தமா 45 நிமிஷம் கூட பயிற்சி பண்ணாதீங்க. மொத்தம் 45 நிமிஷம் தான் பயிற்சி. நான் ஒண்ணு சொல்றேன், முடிவு பண்ணுங்க. சரிதானா?
சொல்லியிருக்கிறேன், நீ அவர் எப்படி செய்யறாருன்னு தெரியல. செய்யலாம்னா 45 நிமிஷம் செய்யலாம். காலையில சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் பண்ணுங்கய்யா. மதியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம், சாயங்காலம் வந்துட்டு ஒரு 15 நிமிஷம், இப்படி 2-3 பயிற்சியா பிரிச்சு பண்ணுங்க. இல்ல முடியலையா 10 நிமிஷம் பண்ணுங்க, இல்லாட்டி 5 நிமிஷம் பண்ணுங்க. சரி, ஏதோ ஒண்ணு பண்ணுங்கய்யா, உடம்பு நல்லாயிரும். வீணா போய் ஆஸ்பத்திரிக்கு அதுக்கு இதுக்குன்னு அலைவேன். என்னன்னா அவனு எப்படி செய்யறான்னு தெரியல, அவனு அவர் கேட்கணும். அப்ப என்னன்னா நேரம் ஒதுக்குறது இல்லை. ஒண்ணு நம்ம கத்துக்கிட்ட விஷயத்தை நீங்க பயன்படுத்துங்கன்னு நான் சொல்றேன். சரிதாங்களா? ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாதுன்னு முதல்ல எழுதி வச்சுக்கோங்க. சரியா? அது இம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டும்தான். எனக்கு லட்டு பண்ண தெரியும்னா லட்டு வராது, பண்ணாதான் வரும். சரிதானுங்களா? நீங்க பண்ணா மட்டும்தான் பெனிஃபிட். ஓகே, ஒண்ணு. ரெண்டாவது, ஏன் நான் பண்ண முடியல அப்படின்னு அனலைஸ் பண்ணா எனக்கு டைம் இல்லை. அப்ப என்ன பண்றோம்? வெட்டியா நிறைய நேரத்தை கழிச்சுட்டு இருக்கோங்கிறத யாரு பண்ணலாம்? நாமளே முடிவு பண்ணிக்கலாம். சரிதானுங்களா? நம்மளோட நேரத்தை நம்ம சரியா திட்டமிட்டு பயன்படுத்தினா இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே 24 மணி நேரம் தானே. சரிதானே? அவர் பில்கேட்ஸா இருக்கட்டும், அம்பானியா இருக்கட்டும், அல்லது சிஎம்ஆ இருக்கட்டும், பிஎம்ஆ இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நேரம் 24 தானே. அப்ப அவங்கள எப்படி யூட்டிலைஸ் பண்றாங்க? சரிதானே? இப்ப நேரத்தை சரியா திட்டமிட்டு பண்ணுங்க. 2 விஷயம். சரிதானுங்களா? அதே போல எந்த வேலை செஞ்சாலும் சந்தோஷமா செய்யுங்க. சரிதானே? அது இப்ப நான் பேசுறதா இருந்தாலும் சரி, நீங்க கேட்கறதா இருந்தாலும் சரி, நீங்க சமைக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்க வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி, பாத்திரம் கழுவுறதா இருந்தாலும் சரி. சரிதானே? எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலை எப்படி செய்யணுங்கிறோம்? சந்தோஷமா செய்யுங்கன்னு சொல்றேன். ரொம்ப சிம்பிளான விதிதான். சரிதானே? ஆனா அது நீங்க என்ன பண்ணணும்? கேட்டுக்கலாம் இப்போ, பட் அந்த வேலை செய்யறப்ப அந்த உணர்வு இருக்கா? சரி, சில வேலைகளை நீங்க உற்சாகமா செய்றீங்களா? குழந்தைங்க விளையாடுது இல்ல. அப்போ அந்த வேலையை நீங்க செய்யறப்ப சந்தோஷமா செய்றீங்களான்னு நீங்களே உங்களை கவனிங்க. சந்தோஷமான எப்படி? உணர்வுல ஒரு மகிழ்ச்சியான உணர்வோட செய்யுங்க. அதுக்குதான் நான் ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கிறேன். எல்லா செயலுமே இறைவனுக்கு அர்ப்பணமா செய்யுங்க, உங்களுக்கு கிடைச்சதுக்கான நன்றி உணர்வோட செய்யுங்கன்னு சொல்றேன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷம் வந்துருமில்ல? சந்தோஷம் வருமா வராது? சரியான? ஒவ்வொரு செயலையுமே நீங்க ஏனோ செய்றீங்க, அப்படித்தானே? இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேனே, இப்ப 400 பேர் மனுஷங்களுக்கு பேசுறேன்னா 400 பேர் இறைவனுக்கு பேசுறேன்னா? சரி, 400 பேர் இறைவனுக்கு பேசுறேன். இறைவன் தன்னை உணர்வதற்காக என்னை ஒரு கருவியா வச்சு அந்த இறைவன் கொடுக்கறத இறைவனுக்காக கொடுக்குறேன். சரி, இது சந்தோஷமா இல்லையா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். புரியுதா? அப்ப எந்த ஒரு செயலை செய்யறப்பவுமே ஒரு இறைவனுக்கு செய்யற மாதிரி செய்யுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு செய்யற மாதிரி செய்யுங்க, ஒரு குருவுக்கு செய்யற மாதிரி செய்யுங்க. சரிதானா? அவ்வளவுதானே. பிடிச்சு செய்யுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. லைஃப் அப்படிங்கிறது நீங்க இப்ப வாழ்றதுதான் லைஃப். இனிமேல் வாழ போறது லைஃப் இல்லை, இப்ப வாழ்றதுதான் லைஃப். பிரசன்ட் இஸ் லைஃப். சரியா? நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது. பிரசன்ட் இஸ் லைஃப். சரிதானே? இப்ப புலம்பிட்டு ஃபியூச்சர் என்ன ஆகும்? புலம்புறது ரிட்டர்ன் வெளியே வரும். இன்னும் எச்சா புலம்பல, நாளைக்கு புலம்புவீங்க, அவ்வளவுதான். சரி, இருக்கு, ஆமா இருக்கு, ஆமா கழிக்கிறதுக்கு வந்திருக்கு, ஆமா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? ஹாப்பியா இருங்க. சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க பிரச்சனை எல்லாம் இழுத்து கொண்டாந்து இழுத்து தெருவில் விட்டது நீங்க தான். சரிதானா? வேற யாரும் இல்லை. இப்ப இன்னைக்கு நீங்க இருக்கிற எல்லா நிலைக்கும் காரணம் நீங்க மட்டுமே. அப்ப என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். சரிதானா? சந்தோஷமா இருக்கு. எந்த வேலை செஞ்சாலும் சந்தோஷமா செய்யும். சரி, நீங்க சந்தோஷம் இல்லாம எந்த வேலையும் செய்ய வேண்டாம். நீங்க அப்படி செய்யற ஒவ்வொரு வேலையும் இந்த பிரபஞ்சத்துல நீங்க தேவையில்லாத விஷயத்த விதைச்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா? அப்ப இது மிக முக்கியமா நீங்க கவனத்தில் வச்சுக்கோங்க. எந்த வேலை செஞ்சாலும் நம்ம சந்தோஷமா செய்யறோம். சந்தோஷம் வரணும்னா என்னன்னு செய்யணும்? ஒண்ணு, இறைவனுக்காக செய்யறேன்னு செய்யுங்க. சரிதானுங்களா? ஒரு சமையலே செய்யறீங்க, ஒரு சாமிக்காக செய்யறேன்னு சொன்னா எப்படி செய்வீங்க? சந்தோஷமா செய்வீங்கல்ல? சரிதானா? அப்படிதானே நடக்குது. சரியா? அப்ப ஒவ்வொரு வேலையுமே மகிழ்ச்சியா செய்யுங்க, இறைவனுக்காக செய்யுங்க. ரெண்டாவது, எனக்கு இறைவன் மேல நம்பிக்கை இல்லையா? சரிதானா? அப்ப ஒரு நன்றி உணர்வோட செய்யும். இப்ப நம்ம காலையில இருந்து இரவு வரைக்கும் எத்தனையோ விஷயத்த நம்ம
பெற்றிருக்கிறோம் இல்லையா? யோசித்து பாருங்க. எவ்வளோ விஷயத்த நம்ம வாங்கியிருக்கோம், சுத்தி எவ்வளோ நமக்கு கிடைச்சிட்டே இருக்கு. சரி, ஒரு நிலத்தை எடுத்துக்கோங்க, நீர் எடுத்துக்கோங்க, காற்று, நெருப்பு, ஆகாயம், விண்ணு, பிரபஞ்ச சக்தி, சரிதானா? உடல், உயிர், மனம், உறவுகள் எல்லாம் எவ்வளவு எவ்வளவு நமக்கு கிஃப்டடா இயற்கை வந்து கொடுத்துருக்கு. சரிதானுங்களா? இயற்கை எவ்வளவு எவ்வளவு கிஃப்டடா கொடுத்துருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இறைவன்கிட்ட எப்பவுமே கேட்கறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இது வந்து நல்லா நோட் பண்ணுங்க. சரிதானா? இறைவனுக்கு எப்பவுமே கேட்கறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இது ஏதோ ஒரு கதையில எனக்கு நான் கேட்ட மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லணும்னு தோணும். எப்பவுமே இறைவன்கிட்ட போய் இதை கூட அதை கூட கேட்காதீங்கன்னு நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன். பட் அதை நீங்க பிராக்டிக்கலா வந்துட்டீங்களான்னு எனக்கு தெரியல. பலர் வந்திருப்பீங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க சந்தோஷமா இருக்குன்னா முதல் பிச்சை எடுக்கிறது நிறுத்தணும். சரிதானா? ஒரு குழந்தை ஒரு குழந்தை ஒரு கடைக்கு போறாரு. கடைக்கு ஒரு அம்மா ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு போறாங்க. போறப்ப அங்க ஒருத்தர் கடை ஓனர், அவருக்கு வந்து பர்த்டே. சரிதானா? பர்த்டே அப்போ வந்து அவர் எல்லாருக்கும் அந்த ஸ்வீட்டை, சாக்லேட் பாக்ஸ் நீட்டி எடுத்துக்கன்னு சொல்றாரு. எல்லாரும் ஒவ்வொன்றும் எடுத்துக்கிறாங்க. இந்த பையனோட டேர்ம் வருது, இவங்ககிட்ட கொண்டாந்து நீட்டுறாரு. அவன் எடுக்க மாட்டேங்கிறான். சரிண்ணா, பக்கத்தால இருக்காங்க அம்மா, அவன் எடுக்க மாட்டேங்கிறான். சாக்லேட் எடுக்க மாட்டேங்கிறான். அவர் எவ்வளவோ சொல்றாரு, தம்பி எடுத்துக்கப்பா, நீ எடுத்துக்கப்பா அப்படிங்கிறாரு. ஏன் அவன் எடுக்க மாட்டேங்கிறான். சரிதானே? அவங்க அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம், பெருமை. நம்ம பையன் பாருங்க, அடுத்த ஒண்ணு கொடுத்தா வாங்குறதுன்னு ஒரு பெரிய பெருமை. சரி, ஓகே, ரைட். அப்புறம் கொஞ்ச நேரம் சொல்லி சொல்லி பாக்குறாரு. அப்புறம் அவருக்கு சரி, அவர் என்ன பண்ணுவாரு, அப்புறம் எடுத்து கொடுப்பாரு இல்லையா? சரிதானா? அப்ப அவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் நிறைய சாக்லேட் எடுத்து அவன் கையில அப்படியே வைக்கிறாரு. சரிதானா? இந்த சீன் இதோட முடியுது. சரியா? அவன் ஒரே வாங்கிட்டு ஹாப்பியா வாங்கிட்டு அங்க போறான். சரிதானா? அப்ப அந்த பையன்கிட்ட கேட்கறாங்க அந்த அம்மா, ஏப்பா நீ என்னப்பா நீ எடுத்துக்கன்னு சொல்லி அவ்வளவு தூரம் நீ ஒண்ணுமே எடுக்கவே இல்லையாப்பா, வெரி குட் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. அதுக்கு அந்த பையன் சொன்னானம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, என்னோட கை சின்ன கையா இருக்கு, நான் எடுத்த ஒரு 2-3 சாக்லேட் தான் வரும். சரிதானா? நான் கொஞ்ச நேரம் விட்டேன்னா அவரே எடுத்து கொடுத்தாருன்னா நிறைய சாக்லேட் வரும். 2 கை வச்சு நானே அள்ளி எடுத்தேன்னா நீ வந்துமா என்னை திட்டுவோமா, எல்லாருக்கும் முன்னாடி இப்படி பண்றேன்னு என்னை திட்டுவேன். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், கம்முன்னு இருந்துட்டேன். சரிதானா? இப்போ அவர் கொடுத்தது நிறைய வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த குழந்தை நீங்களும் நானும் தான். அந்த கடை ஓனர் வந்து இறைவன். இது ஒரு சின்ன கதை தான், ஆனா மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு தத்துவம் இருக்கிற ஒரு கதை. சரிதானுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க எந்த இடத்துல எல்லாம் வேண்டாம் போதும் வேண்டாம் போதும்னு சொல்றீங்களோ, அங்க இயற்கை இறைநிலை உங்களுக்கான அபரிவிதத்தை கொடுக்கும். எங்கெல்லாம் நீங்க வேணும் வேணும்னு பிச்சு புடுங்குறீங்களோ, அங்கெல்லாம் 1-2 ஒட்டிட்டு உங்களுக்கு வரும். அவ்வளவுதான் வரும். சரிதானுங்களா? அப்ப எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, கொடுக்கிறவன் இறைவன். அவன் ஒரு பெக்கர் இல்லை. சரிதானே? அவன் அந்த பிரபஞ்சத்தையே கொடுத்துருக்கான். அப்ப அவன் எப்பேற்பட்ட ஆளா இருப்பான். சரிதானே? அவங்ககிட்ட போய் இது வேணும் அது வேணும்னு முதல்ல கேட்காதீங்க. எவ்வளவோ கொடுத்துருக்கான் இல்லையா? கொடுத்ததுக்கு நன்றி உணர்வோடு, இதெல்லாம் நன்றி உணர்வோடு இருக்கிறன்னு கூட நம்ம பேசுறோம், நன்றி உணர்வு தவம் கூட பண்றோம். பட் நன்றி உணர்வோடு இருக்கிறோமா? நன்றி சொல்றது வேற, புரியுதா இல்லைங்களா? நன்றி உணர்வு தவம் பண்றது வேற, நன்றி உணர்வோட இருக்கிறது வேற. இந்த 3 வேற. தேங்க்ஸ் அப்படிங்கிறது வேற. கண்ணமூடி உட்கார்ந்து நன்றி, எல்லாருக்கும் நன்றி சொல்றது அது வேற. ஓகே, அடுத்த ஸ்டேஜ் வெரி குட், நல்லதுதான். ஜஸ்ட் அந்த ஒரு செகண்டாவது திங்க் பண்ணி, இந்த பிரபஞ்சத்திற்கும் பஞ்சபூதத்துக்கும் இயற்கை ஆற்றலுக்கு இயற்கைக்கும் பஞ்சபூதங்களுக்கு நவக்கோள்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் நன்றி சொல்றோமே, வெரி குட். அந்த க்ஷணத்திலேயே சிறப்பு. ஓகேவா? ஆனால் நன்றி உணர்வோடு இருக்கிறது அப்படிங்கிறது அப்படி அல்ல. ஒவ்வொரு க்ஷணத்திலையும் நினைக்கணும். சரிதானா? அந்த ஹார்ட்டை நினைங்க. சரிதானா? அது துடிச்சு ஓடிட்டு இருக்கு, உங்களுக்காக ஓடிட்டு. சரிதானா?
நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த லங்ஸை நினைங்க, உங்களுக்காக இயங்கிட்டு இருக்கு. சரி, இந்த செல்போன் எடுத்துக்கோ, உங்களுக்காக வேலை செய்யுது. போன வாரமா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அதை பேசணும் இல்லையா? சரியா? ஒவ்வொன்றும் தன்னை தியாகம் பண்ணி உங்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கு. எத்தனை பேர் அதை உணர்றோம்? நோ. உறவுகளும் அப்படிதான். சரிதானே? அவர் டென்ஷன் ஆகி கத்தி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து உங்க கர்மாவை கழிக்கிறாரு. அதான் நடக்குது. சரியா? அவருக்காக டென்ஷன் ஆகுது, உங்களுக்காக டென்ஷன். உங்க கர்மாவை கழிக்கணும்னு அவர் விதி. சரியா? நாம் ஏதாவது செஞ்சு செய்யாம மாத்தி செஞ்சு அது இதையும் பண்ணி அவரு டென்ஷன் ஆகி அவரு சரிதானா அவருக்கு பிபி ரைஸ் பண்ணி ஹார்ட்டுக்கு ப்ராப்ளத்தை கொண்டு வர வச்சு நம்ம கர்மாவுக்கு அவர் வேலை செய்யறாரு. அப்ப அவர் மேல நன்றி உணர்வு வேண்டாமா? சரிதானா? சரி, டைம் ஆயிடுச்சா? ஓகே, டைம் ஆயிடுச்சு. நான் ஒரு 7-8 விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், பரவாயில்ல, போதும். இப்ப சொன்ன விஷயத்த நீங்க திங்க் பண்ணுங்க. நான் சொல்றது தயவு செய்து கொஞ்சம் ஆழமா திங்க் பண்ணுங்க. இன்னைக்கு பேசின உரை மிக முக்கியமா. நிறைய தெரிஞ்சிருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் அல்லங்க. சரிதானே? இன்னைக்கு புக்கை படிச்சா ஊருப்பட்ட மெசேஜ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் யூடியூப்ல போனீங்கன்னா, கூகுள்ல போனா வாரி வாரி இன்ஃபர்மேஷனை வலிச்சு வீசு. சரி, ஜிபிடி அது இன்னும் சேட் ஜிபிடி ஏதாவது வந்துடுச்சு, அதை போட்டா அடிச்சு தூக்குது. சரிதானே? ஒரு ஞானியை விட மிகச்சிறந்த வார்த்தைகளை, சொற்பொழிவுகளை, கதைகளை அது புனைத்து கொடுக்குது. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அல்ல. சரிங்களா? எத்தனை விஷயத்த நான் கத்துக்கிட்டதை செயல்படுத்திருக்கேன். இன்னைக்கு நீங்க வந்து சிந்திங்க. சரி, இப்ப நான் கத்துக்கிட்ட நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஞான பொக்கிஷமா மாறிட்டீங்க. பட் அந்த ஞானத்தை பயன்படுத்தினா தான் பலன்கிறது புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஆப்பிள் பழம் இருக்கு சார் அப்படின்னா வயிறு நிறையாது, சாப்பிட்டாதான் வயிறு நிறையும். ஞானம் கருத்து இருக்கு சார் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை தீராது, பயன்படுத்தினா தான் பிரச்சனை. ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. அதுக்கு என்ன தடையா இருக்கு? டைம் பத்தல. அப்ப ஏன் டைம் பத்தல? எங்க டைம் வேஸ்ட் ஆகுது? பர்டிகுலரா பாருங்க. அப்ப உங்களுக்கு என்ன தேவைங்கிறத முடிவு பண்ணுங்க. எனக்கு ஒரு 5 விஷயம் 10 விஷயம் தேவையா? சரி, ஒரு வருஷத்துக்கு நான் இதை இலக்கை அடையணுமா? திட்டமிடுங்க. சரி, அதை அடையிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது பொருளாதாரமா இருக்கட்டும், அருளாதாரமா இருக்கட்டும், முயற்சி பண்ணுங்க, தீவிர முயற்சி பண்ணுங்க. நிச்சயமா அடைய முடியும். பட் அதற்குன்னு நேரம் ஒதுக்குனாதான் அது குரோத் ஆகும். சரி, நீங்க எதுலயோ நேரத்துக்கு கொண்டு போய் போட்டு அதுக்கு வரணும்னா வராது. அது இருந்துட்டே இருக்கு. சரி, உங்க நேரத்தை உடற்பயிற்சியில கொடுத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் வரும். பொருளேற்றத்துல கொடுத்தீங்கன்னா பொருளாதாரத்துல உயர்வு வரும். உறவுகள்ல கொடுத்தீங்கன்னா சந்தோஷம் வரும், நிம்மதி வரும், ஒரு மகிழ்ச்சி வரும். சரிங்களா? கொண்டு போய் டிவியில கொடுத்தா, செல்போன்ல கொடுத்தா, நியாயம் பேசுறதுல கொடுத்தா என்ன வரும்? நோய் தான் வரும். சரிங்களா? இப்ப நேரத்தை திட்டமிட்டு சரியா பயன்படுத்துங்க, ஒவ்வொரு க்ஷணத்தையும் பயன்படுத்துங்கன்னு சொல்றேன். மூணாவதா நான் சொல்ற விஷயம், சந்தோஷமா செய்யுங்கன்னு சொல்றேன். ஒவ்வொரு விஷயத்தையும் அதுக்கு பேசா 2 விஷயத்தை வச்சுக்க. ஒண்ணு, நன்றி உணர்வோடு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இன்னொன்னு, எல்லாத்தையுமே இறைவனுக்கு ஒரு அர்ப்பணமா செய்யலாம். சரிண்ணா? இந்த 3 கான்செப்டை எடுத்து வச்சுக்கிட்டு நாம எங்க நம்மளை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறத பாருங்க. நிச்சயமா நம்ம வாழ்க்கையில ஒரு அமைதியான, ஒரு சமாதானமான நிலைக்கு நம்ம வரணும். அப்புறம்தான் ஞானம் அடைதல் அப்படிங்கிற பாதைக்கு நம்மளால போக முடியும். சரியா? ஞானத்தை அடைவதற்கு அடிப்படை தகுதி மன சமாதானம், மன அமைதி, மன நிறைவு, சரிங்களா, நிம்மதி, இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் நீங்க ஞானத்தை நோக்கி பயணிக்க முடியும். சரி, இல்லாட்டி ஞானம் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நம்ம வந்து இப்படி போற போக்குல எடுக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு. பயிற்சி பண்ணா எடுக்கலாம், பட் பயிற்சி. அதனால கொஞ்சம் தீவிரப்படுத்துங்க, தற்சோதனை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. உங்க பிரச்சனை என்னன்னு பாருங்க. பிரச்சனை எல்லாவற்றுக்கும் தத்துவத்திலையும் பிராக்டிஸ்லயும் தீர்வு உங்க கையிலேயே இருக்கு. நீங்களே அனலைஸ் பண்ணுங்க. தெரியலனா மற்றவங்க கூட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை இருக்கு. சரிங்களா? பயன்படுத்துவோம். ஒரு மிக முக்கியமான சிந்தனையில் நம்ம அடுத்த வகுப்புல உங்களை சந்திப்போம். மிக மகிழ்ச்சி. இப்ப அனைவரையும் வாழ்த்திடுவோம். அனைவரும் தியான நிலைக்கு வந்துருங்க. அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. உரை நிறைவு செய்து சில அறிவிப்புகள்.